பேசிட்டு பாலாம். இது அன்னிலேருந்தே இருக்கிற விஷயம்னு 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தான் எழுதி வைத்து விட்டு போனார். அந்த நாம சங்கீர்த்தனத்தை எதற்கும் பயன்படுத்தலாம். விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் எதுக்கும் பண்ணலாம். ஆனால் நாம் அப்படி பண்ணிடக்கூடாது. கண்ட விஷயத்துக்காக அதை போய் பயன்படுத்தியுள்ளமா. ஒரு உயர்ந்த ரத்தனம் செம்படவன் ஒருத்தர் போய் மீன் பிடித்தார். மீனை எடுத்து வயத்தை வெட்டினார். வெட்டின உடனே உள்ளுக்குள்ள ஒரு ரத்தனக்கல். அதை ஞானம் 1 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கும். ஆனால் அந்த செம்படவன் மீனவனுக்கு அதன் மதிப்பு தெரியாது. அவர் அதை எடுத்து இப்படி திருப்பி திருப்பி பார்த்தார். ஊரில் பெரிய வியாபாரி இருந்தார். அவர்கிட்ட கொண்டு போய் கல்லை போட்டான். எனக்கு என்ன தரே அப்படின்னு கேட்டான். வந்தவனுக்கு கல்லோட மதிப்பு தெரியாதுன்னு முதல்ல வியாபாரிக்கு தெரியணும். அப்போ தான் அவர் ஒழுங்காக வியாபாரமே பார்க்க முடியும். இவனுக்கு தெரியாதுன்னார். 50 ரூபாய் தரேன்னா. அது 1 கோடி ரூபாய் விலை. இவனை பொறுத்த வரைக்கும் 50 கிடைச்சா அன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிருமோ இல்லையோ. திருப்தியாக 50 ரூபா வேண்டாம். திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். வியாபாரி அதை நன்னா பட்டை போட்டார். பளபளான்னு ஆக்கினார். அந்த தேசத்தினுடைய ராஜாவினிடத்தில் எடுத்துன்னு போனார். உனக்காக உலகம் முழுக்க தேடி கண்டுபிடிச்சுன்னு வந்திருக்கேன் இந்த ரத்னத்தை. 1 கோடி ரூபாய். ராஜா பேசவே இல்லை. 1 கோடியை கொடுத்தார். கஜானாலேருந்து எடுத்து உள்ளே வச்சுட்டார். இப்போ ராஜாவுக்கு அதன் மதிப்பு 1 கோடி ரூபாய். ராஜா திரும்பி பார்க்குறார். இப்படி பார்த்தா நீளமாக இருக்குது, இப்படி பார்த்தா மஞ்சளாக இருக்குது, இப்படி பார்த்தா ஷஹப்பாக இருக்குது. இப்படி எப்படி பார்த்தாலும் வர்ணங்களை கொட்டுறது அந்த ரத்தனக்கல். பார்த்தார், இது ரொம்ப வசதியாக இருக்கே. அவர் பக்கத்து தேசத்து ராஜாவிடத்தில் போய் 2 கோடிக்கு விற்பரோ? கண்டிப்பாக விற்க மாட்டார். செம்படவன் 50 ரூபாய்க்கு விற்றுட்டான். வியாபாரி 1 கோடிக்கு விற்றுட்டான். ராஜா தன்னுடைய பட்ட மகிழ்ச்சி ராணி கழுத்தில் போட்டு ஆனந்தப்பட்டுட்டார். ஒரே ரத்தனக்கல். அந்த ரத்தனக்கல் 3 பேர்கிட்ட கை மாறி தொல்லியோ. ஒருத்தர்கிட்ட 50 ரூபாய்க்கு மாறித்து, ஒருத்தர்கிட்ட 1 கோடி ரூபாய்க்கு மாறித்து, ஒருத்தர் தானே அனுபவிச்சுட்டார். அந்த ரத்தனக்கல்ல போலத்தான் விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயம். பெருமானுடைய திருநாமங்கள்ங்கிறது நமக்கு வியாதி போகணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு வீடு நிலபலத்தில் இருக்கிற ஏதோ நீதிமன்றத்தில் இருக்கிறதெல்லாம் தீரணும், இப்படிங்கிறதுக்காக நாம சங்கீர்த்தனம் பண்ணால் 50 ரூபாய்க்கு கை மாறினா போலே. இல்லை வேண்டாண்ணா, மோட்சத்துக்கு போகணும், பரமோதத்துக்கு போகிறதுக்காக விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறேன்னா 1 கோடி ரூபாய்க்கு கை மாறினா போலே. எதுவுமே வேண்டாம். நாம சங்கீர்த்தனம் பண்ணுற பிரயோஜனத்துக்காகவே சொல்கிறேன். வேற எதற்காகவும் நான் நாமத்தை சொல்ல போறதில்லை. நாமத்தை சொல்லும் இன்பத்துக்காகவே சொல்ல போகிறேன் என்று சொன்னால் அது ராஜா ராணி கழுத்தில் போட்டு ஆனந்தப்பட்டா போலே. இப்போ நாம் யாராக இருக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணிக்கணும். செம்படவனாக இருந்து தாழ்ந்த பலத்துக்கு உபயோகப்படுத்தணுமா, வியாபாரியாக இருந்து உயர்ந்த பலத்துக்கு உபயோகப்படுத்தணுமா, அல்லது ராஜாவாக இருந்து அதற்காகவே அதை செய்ய வேண்டுமா? அதைத்தான் அனன்ய பிரயோஜனமாக பண்ணுறதுன்னு சொல்லுவார்கள். ஒரு குழந்தைய தாயார் மடியில் வச்சுருக்கா. ஒரு மணி நாள் கொஞ்சின்னு இருந்தா. பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துட்டே இருந்தார். அது கொஞ்சம் முடித்த உடனே கிட்டக்க வந்தார். இத்தனை நாள் உன் குழந்தைய கொஞ்சிருந்தியே, என்ன பலனை கண்டே அப்படின்னா தாயார்கிட்ட அவள் என்ன சொல்லுவாள்? எனக்கு 10 ரூபா கிடச்சிது, 50 ரூபா கிடச்சிதுன்னு சொல்லுவளா? இது என்ன சுவாமி கேள்வி? குழந்தைய கொஞ்சற இன்பத்துக்காக கொஞ்சினேன். இதுக்கு போய் வேற ஏதானு வேலை பேச முடியுமோ? அதே போலத்தான் நாமத்தை சொல்றது. அதை சொல்லும் இன்பத்துக்காக சொல்ல வேண்டுமே தவிர மற்றொரு பயன் கருதி சொல்லுவதில்லை. அப்ப வேற பயனே கிடைக்காதான்னு கேட்பா. கண்டிப்பா கிடைக்கும். நாம அதை சொல்றதுக்காக சொல்லிட்டு இருந்தா பெருமான் அதே சமயத்துல மற்ற பயனெல்லாம் தானே கொடுத்துடுவார். அதனால மற்ற தாழ்ந்ததை நினைச்சு நாம செய்யவே வேண்டாம். நெல்லு குத்த ஆரம்பிச்சேன். உலக்க உரல் இருந்தது. ஒரு படி நெல்லை வச்சா நெல்லு குத்தினார். நெல்லு குத்தச்சே உடம்புலேருந்து நிறைய வேர்வை பெருகி தொல்லியும். ஒருத்தர் உடனே கேட்டார், நீர் இப்போ எதுக்காக உலக்கையில் உரல் போட்டு இடிச்சுட்டு இருக்கீர்? வேர்வை பெருகத்தானேன்னார். நான் என்ன வேறுக வர்றதுக்காகவா போட்டு இடிச்சுட்டு இருக்கேன்? இப்போ நான் நெல்லு குத்துறதுக்காக இடிச்சிருந்தேன். நெல்லு குத்துற சமயத்தில் தானே வேர்வை வந்து தொல்லியோ. அதே போல நாமத்தை சொல்றதுக்காக சொல்லுட்டா தானே வேர்வை வரா போல வீடும் கிடைக்கும், நிலபலனும் கிடைக்கும், கல்யாணம் ஆகும், படிப்பும் கிடைக்கும். ஆனால் தாழ்ந்த பலத்துக்காக சொன்னால் வசந்தது கிடைக்காது. வசந்ததுக்காக சொல்லிட்டா தாழ்ந்தது சேர்த்து கிடைக்கும் இல்லையோ. அந்த நாமத்தினுடைய வைபவத்தை இந்த விஷ்ணு தூதர்கள்லாம் யமதூதர்களுக்கு எடுத்து சொல்ல, ஓ இவ்வளவு விஷயம் இருக்காதுலே என்ன யமதூதர்கள் தெரிஞ்சின்றா அதற்குள்ளே நம்ம நேர போய் எதுக்கும் யமதர்மராஜன் இடத்துல கேட்டுட்டு வந்துருவோம். என்ன பாசக்கயத்தை இப்போ திருப்பி எடுத்துன்னு போனோமே அவா பயம் அவளுக்கு. இந்த உயிர் இல்லாத அங்கே போய் நின்னா யமதர்மராஜன் நம்ம உயிரை வாங்கிவிட்டான்னா. அதனால் அவங்ககிட்டயே போய் கேட்டுப்போம். நேர திரும்ப போய் நின்று நாங்கள் லோகத்துக்கெல்லாம் நீதான் சாஸ்தான்னு நினச்சிருந்தோம். இப்போ யாரோ 4 பேர் வந்தா அவள் எங்கள் கையை பிடிச்சி தடுத்துட்டா. இது என்ன எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. நான் இனிமேல் இவாள் பக்கம் போகட்டுமா வேண்டாமான்னு சத்தம் போட்டு கேட்டாலாம் இவா. யமதர்மராஜன் முதல்ல எதுக்கு சத்தம் போட்டில் கிட்டக்க வாங்கோ அப்படின்னு காதோட கூட்டுண்டான். வததி யமக்கில தஸ்ய கரணமூலே பரிகர மதுசூதன பிரபன்னான்னு. இனி அந்த விஷ்ணு தூதர்கள் அந்த வைஷ்ணவர்கள் இருக்கிற இடத்தும் பக்கம் போகாதீங்கோ. யாரானும் மரணப்படுக்கையிலே வைஷ்ணவன் கிடந்தால் பக்தன் இருந்தால் அந்த வீட்டு பக்கமே நீங்க போக வேண்டாம் அப்படின்னு யமனு சொன்னார். போகவே வேண்டாமான்னு கேட்டா யமதூதர்கள்.
ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சொன்னால் போங்கோ, நான் வேண்டான்னு சொல்லலை, ஒரு 2 பிரதட்சணம் பண்ணிட்டு ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிட்டு வந்துருங்கோ. அதுக்கு மேலே அவள்கிட்ட நீங்கள் பேசவே படாது. பாசக்கயத்தை வீட்டிலேயே வச்சுட்டு போடுங்கோ. போனாலும் 2-4 பிரதட்சணம் பண்ணுங்கோ, அந்த வைஷ்ணவனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிங்கோ, வந்துக்குங்கோ. அப்போ தெரிவிக்கிறான், தஸ்ய கரணமூலே, ஏன் சத்தம் போட்டு இதை பற்றி பேசுகிறீள், கிட்டக்க வாங்கோ. நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு இறைஞ்சியும் சாதுவராய் போதுமென்கள் நான். திருமிழியாழ்வார் தெரிவித்தார், மறந்தும் புறந்தொழா மாந்தர் பெருமானுக்குன்னு ஆட்பட்டு இருக்கிற அடியார்களாக இருந்தால் நமனும் தன் தூதுவரை கூவி யமதர்மராஜன் கிட்டக்க கூப்பிட்டு, சத்தம் போடாதீங்கோ, எதுக்கு வைஷ்ணவாளை பற்றிலாம் சத்தம் போட்டு பேசுறீள், பேசாமல் இருங்கோ, ஒன்று கிட்டக்கே நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு யமதர்மராஜன் தள்ளி விட்டுடுவோன்னா அந்த நாமத்துக்கு எத்தனை ஏற்றம் இருக்க வேண்டும் என்னுதான் இவா 2 பேரும் பேசி கொண்டார்கள். உடனே விட்டு தூதர்கள் நேர போய் ஹேமமயமான விமானம், ஹைம விமானம், தங்க விமானம், அதை கொண்டு நிறுத்தினா இவனை குளிப்பாட்டினார்கள். ஏற்றி தங்கமயமான விமானத்தில் உட்காத்தி வச்சிருந்து ஆகாய மார்க்கத்தில் அஜாமிளன் அழைத்து செல்லப்பட்டான். இது இத்தனை வைபவம் எதற்காக? இத்தனை நாளும் தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு சாது சமாகமத்தாலே மனசுல நல்லெண்ணம் தோன்றினதுனாலே ஒரு அனுதாபம் பశ్చాத்தாபம் பிறந்ததுனாலே நாம பிரபாவத்தால ஒருத்தன் மோட்சத்தை அடைந்தானோ இல்லையோ. இப்ப பரீட்சத்துக்கு சுகர் தெரிவிக்கிறார், போரும் பரீட்சித்தே தெரிஞ்சுனுட்டியா, நரக்கத்துக்கு போகாமல் இருப்பது நாமத்தை சொல்லுவது தான் வழி. பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் கத்திர பந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான். பெருமான் நாமத்தை பேசுறானா, நமனும் முத்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி. வாசல்லே யமதர்மராஜனும் முத்கலனும் பேசின்னு இருக்கான். நரகத்துக்குள்ள நிறைய பேர் துன்புறுத்தப்பட்டு இருக்கா. நாம வைபவத்தை பற்றி யமதர்மராஜன் முத்கலன் ஒருத்தன இடத்துல சொல்லிட்டு இருக்கான். உள்ள இருக்கிறவாள்லாம் அவன் பேசின்னு இருக்கிறத கேட்டுண்டாளாம். பேசிட்டு முத்கலன் அமுச்சுட்டு யமன் நரகப்பட்டினத்துக்குள்ள வரான். பார்த்தா சொர்க்க பூமியா மாறி இருந்துதான். என் ஊர் எங்க போச்சுன்னு தேடினானான் இந்த யமதர்மராஜன். நீ வாசல்ல நின்று நாம வைபவம் பேசிந்தியோ இல்லையோ, அதை கேள்விப்பட்டதிலேயே நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி. நரகத்தை ஸ்வர்க்கமா மாத்திரளவு திருநாமங்கள் பெருமானுக்கு என்னால் அஜாமிளா உபாக்கியானத்தாலே தெரிந்து கொண்டோம். திருமாலிருஞ்சோலமலை என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். ஆழ்வார் தெரிவித்தார், திருமாலிருஞ்சோலமலைன்னு வெறுமை ஒன்று சொல்லி வைத்தேன், ஆனால் திருமால் வந்தான் என்னுடைய நெஞ்சத்து நிறைந்து தானும் புகுந்தான்னு தெரிவித்தார். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, ஒருத்தனுக்கு 3 பொண்ணு இருந்தது. முதல் பெண்ணை விராலி மலையில் கொடுத்தான், 2ஆம் பெண்ணை கொல்லிமலையில் கொடுத்தான், 3ஆம் பெண்ணை திருமாலிருஞ்சோலமலையில் கொடுத்துருந்தான். பக்கத்து வீட்டுக்காரர் கல்யாணத்துக்கெல்லாம் வரல. இப்போ அங்கேருந்து வந்தவர் எந்தெந்த பெண்ணை எந்தெந்த ஊரில் கொடுத்துருக்கேன்னார். அவன் சொன்னால் முதல் பெண்ணை கொல்லிமலையில் கொடுத்துருக்கேன், அப்புறம் விராலி மலையில் கொடுத்துருக்கேன், திருமாலிருஞ்சோலமலையில் கொடுத்துருக்கேன்னா. பார்த்த உடனே பகவானுக்கு கையில் ஒரு பெரிய புஸ்தகம் வச்சுருப்பானா. அதில் அவாவா சொல்கிற புண்ணியம் பாபத்தெல்லாம் கணக்கு எழுதிண்டே வருவான். எழுதினா என்னுடைய ஊர் பேரை சொன்னான், திருமாலிருஞ்சோலமலைன்னு இவன் சொன்னானோ இல்லையோ, ஆனால் அவன் புண்ணியம் பண்ணினான்னு எழுதி வைக்கிறான் இந்த இடத்துல. திருமாலிருஞ்சோலமலையினுடைய பிரபாவத்தை தெரிஞ்செல்லாம் இவர் சொல்லவே வரல. ஆனால் இவர் வேணும்னு ஏதோ திருமாலிருஞ்சோலமலைன்னு பேர் சொல்ல என் நெஞ்சு நிறைய புகுந்தான் இன்னும் வெறும நாமத்தை சொன்னா கூட நமக்கு பெருமான் புண்ண கணக்கை சேர்க்கிறாரோ இல்லையோ. இது மட்டும் இவருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் அந்த 3ஆவது பெண்ணையும் திருமாலிருஞ்சோலமலையில் கொடுத்துருக்க மாட்டார். இதை போலே ஏதான ஒரு ஊரில் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு பேரை சொல்லிட்டு போயிருப்பாரோ இல்லையோ. ஒருத்தர் பசுமாட்டை அடிக்கிறதுக்கு போனான். பசுமாட்டை அடைக்கிறதுங்கிறது பெரிய குற்றம். பசுமாடு கோவிலுக்குள்ளே ஓடித்து, கோவிலுக்குள்ளே அடிக்கிறதுக்காக துரத்தின்னு ஓடினான். அந்த மாடு பிரதட்சணமாக ஓடித்து, இவன் கழியை எடுத்துட்டே பின்னாடி பிரதட்சணமாக ஓடினான். பெருமாள் கணக்கு எழுதிட்டார், என்னுடைய சன்னிதானத்தை பிரதட்சணம் பண்ணினான். இவன் பசுமாட்டு அடிக்கிறதுக்கு போயிருக்கான், பெருமாள் கணக்கு எழுதுகிறார் சன்னிதான பிரதட்சணம்னுட்டு. நாம் இருந்தால் என்ன தெரியுமா பண்ணியிருப்போம், மாடு பிரதட்சணமாக போட்டோம், நான் அப்பிரதட்சணமாக போய் அடிக்கிறேன் அப்படி நாம் எதிர்ப்பக்கம் போய் அடிச்சிருவோம். புண்ணியம் எங்கேயானு தள்ள விழுந்துடுத்துனா அது இவனுக்கு கவலை. அதனால் அந்த புண்ணியம் கூட வராத்துக்கு நாம் வழி தேடுவோம். திருநாமத்தை சொல்லுவதோ ஊர் பேரை சொல்லுவதோ அடியார்கள் பேரை சொல்லுவதோ அத்தனை தூரம் நன்மை பயக்கும் என்று கீழே அழகா 6வது ஸ்கந்தத்திலே சொன்னார். அதற்கு மேலே தக்ஷன் பிறந்தத்தை கீழே பிராச்சீன பர்ஹிஸு பிரச்சேதஸுகளை பார்த்து புரஞ்சரோபாக்கியானத்தில் பார்த்தோம். அதுக்கு மேலே அவளுடைய வம்ச விஸ்தீரணத்தை தெரிவிக்கிறார். அவர்களுக்கு தக்ஷன் பிறக்க, தக்ஷனுக்கு பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் பிறக்க, 60 பெண்கள் பிறக்க, அந்த பெண்கள் மூலமாக மேலும் மேலும் வளர்ந்ததுன்னு பார்த்தோம். அதற்கு நடுவிலே எப்படி விருத்தராசுரனை இந்திரன் கொன்றான்கிற கதையை சொல்லி அந்த விருத்தராசுர சரித்திரம், அவன் முன்னாடி சித்திரகேதுவாக இருந்த சரித்திரம், இதை சொல்லி 6வது ஸ்கந்தத்தை முடிவுபடுத்துகிறார். மேலே 7வது ஸ்கந்தத்தினுடைய ஆரம்பத்திலே விட்டடத்துல தொடர்றார். கீழே ஜெய விஜயர்களுடைய சாபத்தாலே ரெட்டரெட்டையா அசுரர்களா பிறப்பர்கள் ஜெய விஜயர்கள். இவா 2 பேரும் சனக சனத்குமாராதிகளுடைய சாபத்தாலே 2 பேரா பிறப்பாள்னு பார்த்தோம். ஹிரண்யாக்ஷன் பிறந்தான்.
அவனை கொல்றதுக்கு வராகாவதாரம் பண்ணி பெருமாள் முடிச்சுட்டார். கூடவே ஹிரண்யகசிபு அவனுடைய கூட பிறந்த சகோதரன். இப்போ ஹிரண்யகசிபு சூளுரைக்கிறான், என்னுடைய தமையனை கொன்ற இந்த விஷ்ணுவை ஒரு நாள் நான் விட்டுடுறதில்லை, இவர் ஒரு கை பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக தன் தாயாரிடத்திலே சூளுரைத்து நேர தபஸ் பண்ணுறதுக்காக காட்டுக்கு போனான். ரொம்ப கோரமான தபஸ். அதை பற்றி தெரிவிக்க போகிறார் இந்த இடத்துல. மேற்கொண்டு கயாதூன்னு ஹிரண்யகசிபுனுடைய மனைவிக்கு பேர். பிராதர்யேவம் வினிகிதே ஹரிணா குரோடமூர்த்தினா ஹிரண்யகசிபு ராஜன்னு பர்யதப்தத் குஷாசுச்சா போபோ தானவ தைதேயாக திரிமூர்த்தஸ்திரயக்ஷம்பர சதபாஹோ ஹயக்ரீவ நமுச்சே பாக்க இல்வல. எல்லா கூட்டத்தையும் கூட்டுறான். அசுர கூட்டத்தை அத்தனை பேரையும் கூட்டி, நாம் இந்த விஷ்ணுவை பழி தீர்த்தே ஆக வேண்டும், நான் போய் காட்டில் தபஸ் பண்ணுறேன், வரபலத்தோடைய திரும்பி வருவேன், எத்தனை துன்புறுத்தணுமோ உலகத்தை துன்புறுத்த ஆரம்பிப்போம், விஷ்ணு எதிர்த்து வருவன், அவனை கண்டிப்பாக முடித்தே தீருவோம் என்று சூளுரைத்து விட்டு புறப்பட்டு போனான். எத்திர எத்திர த்விஜாகாவோ வேதா வர்ணாசிரமா கிரியாக தம் தம் ஜனபதம் யாத சந்தீபயத விருஞ்சத இதிதே பர்திருநிர்தேசமாதாய சிரசாதிருத்தாக ததா பிரஜானாம் கதனம் விததுஹு கதனப்பிரியாக அம்பாம்பஹேவது புத்ரா வீரம் மார்கத சோச்சிதம். நேர தாயாரிடத்துல போனா, உன் பிள்ளை போயிட்டானேன்னு வருத்தப்படாதே, நாம் போய் வரபலத்தோட வருகிறேன்னுட்டு போனான். கோரமான தபஸ் பண்ணினான். பிரம்மாவும் அவனுக்கு பிரத்யக்ஷமானார். பிரம்மாவை குறித்து ஹிரண்யகசிபுங்கிற அசுரன் கோர தபஸ் பண்ண பிரம்மாவும் வந்து சேர்ந்தார். என்ன உனக்கு வரம் வேணுமோ கேள் என்றார். உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரந்தே தபஸ்சித்தோசி காஷ்யப வரதோகம் அனுப்பிராப்தா பிரியதாம் ஈப்சிதோ வரஹ. எது உனக்கு காசியோ வரத்த கேள்னு சொல்ல இவன் கேட்க ஆரம்பிச்சான். பாருங்கோ, ஓரோரு இடமா சொல்லி, இங்கு மரணம் கூடாது, இங்கு மரணம் கூடாது, இப்போது மரணம் கூடாது, இத்தால் மரணம் கூடாது, எப்படியும் மரணம் கூடாதுன்னு கேட்க தொடங்குறான். அதை சிலது தெரிவிக்கிறார். உத்தாய பிராஞ்சலி பிரக்வமீக்ஷமானோ திருஷா விபும் ஹர்ஷாஸ்ரு புலகோத்பேதோ கிரா கத்கதையா கிருணாத் கல்பாந்தே காலசிருஷ்டேன. பிரம்மாவை பார்த்து ஓங்கித்தான் புகழ்ந்தான். அப்புறம் கேட்குறான், எதி தாஸ்யபிமதான் வரான்மே வரதோத்தம பூதேபியா தத் விசிஷ்டேபியா மிருத்யுர் மாபூன் மம பிரபோ. ஆகாசத்தில் மரணம் கூடாது, பூமியில் மரணம் கூடாது, உள்ள மரணம் கூடாது, வெளியில் மரணம் கூடாது, பகலில் மரணம் கூடாது, ராத்திரியில் மரணம் கூடாது, பிராணன் இருக்கிற ஆயுதத்தால் மரணம் கூடாது, பிராணன் இல்லாத ஆயுதத்தால் மரணம் கூடாது, ஒரு விதத்திலேயே நரனாலே மனிதனாலே மரணம் கூடாது, மிருகத்தாலே மரணம் கூடாது, எந்த விதத்திலையும் கூடாதுன்னு கேட்டுட்டே போனான். அடுக்கிண்டே போனா ஹிரண்யகசிபு. பிரம்மாவை ஆடி போட்டார். இவன் என்ன இப்படியே கேட்டுன்னு போனா கடைசியில் நானே இவனை ஒன்றுமே பண்ண முடியாத போட போகிறதே, உலகம் துன்புறுமேன்னு பார்த்துட்டு இருக்கிறச்சே நல்ல வேலை அவர் சமாதானம் அடைகிறாப்புல ஒன்று கேட்டு வச்சான். பூதேபியா தத் விசிருஷ்டேபியா, ஒன்னால படைக்கப்பட்ட எதுவும் என்னை கொல்லக்கூடாதுன்னா ஹிரண்யகசிபு. அவர் மூச்சு விட்டார். என்னால் படைக்கப்பட்டது தானே கொல்லக்கூடாது, என்னை படைச்ச நாராயணன் இருக்கானோ இல்லையோ, நீ கேட்ட கேள்வி என்ன, ஒன்னால படைக்கப்பட்டது கொல்லக்கூடாது, அப்போ என்ன படைச்சவர் இருக்கார் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டார் பிரம்மா. எல்லா வரத்தையும் வாங்கிட்டான். நேர நாட்டுக்குள்ள வந்து எல்லோரையும் துன்புறுத்த ஆரம்பிக்க வாங்கவன். ஏவம் லப்தவரோ தைத்யோ விப்ரதேதத் மவயம் பபு பகவத்யகரோத்வேஷம் பிராதுர்வதனம் அனுஸ்மரன். பிராதுர்வதம் அனுஸ்மரன், பிராத்தாவை கொன்னவன் விஷ்ணு என்ன நினைத்து நினைத்து ஊரத்தனையும் துன்புறுத்துறதுக்காக ஆரம்பித்தான். அவன் வயிற்றுல போய் பிரகலாதன்கிற பரமபாகவதோத்தமன் வந்து பிறக்க போகிறான். எல்லா தேவர்களும் ஹிரண்யகசிபுனுடைய அட்டகாசம் தாங்க